ஹாய் ஹர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரமோட 2x2 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ஷார்ட்டோட நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை ஸ்டெப் பிரதர். சரி வாங்க, நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட்லேருந்து பார்த்தா புரியும். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், இந்த பார்ட்டில் வந்துட்டு 18+ கனெக்ட் மோஸ்ட்டாக வரலாம், வராமலாம் போகலாம். ஆனால் கண்டிப்பாக சேஃப்டிக்கு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டு வந்து எதில் முடிஞ்சிருக்கோன்னா, உங்களுக்கும் உங்கள் ஸ்டெப் பிரதர் ஆகிய ஆரம்க்கும் மேரேஜ் நடந்திருக்கும். உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி மிரர் முன்னாடி இருக்குங்க. அப்போ ஆரம் வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஒயன் அப்படி கூப்பிட்டுருப்பான். நீங்களும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு அந்த கோட் செட்லாம் போட்டுட்டு அப்படி நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அண்ணன் வந்துட்டு நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம எப்படியாச்சும் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னா, இந்த மேரேஜில் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சம்மதம் தான், ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி அப்படி சொல்லிவிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். இப்படியே 2 பேரும் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கையில் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்துட்டு எப்படியாச்சும் கலைச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்துட்டு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பான். அது உங்களுக்காக தான். ஸோ அதை வந்து பெட் மேலே வச்சுட்டு அவன் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு சொல்கிறான், ஒயன் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கவரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். நீங்களும் என்னடா அப்படி ஒரு வேளை சாரி ஹெவியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்ததில் என்ன அப்படி இருக்குதுன்னா, ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ், ஒரு ஒயிட் கலர். அதாவது எப்படின்னா என்ன கிளாத்துங்கன்னா, அது பனியன் கிளாத் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு உடம்புல போட்டால் அப்படி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த கிளாத்து. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக உங்கள் தைஸ், அதாவது உங்கள் ஹிப்லேருந்து உங்கள் தைஸ், அதாவது ஒரு மீட்டர் அந்த லென்த்தில் தான் இருக்குது, ஸ்லீவ்லெஸ். அப்புறம் வந்துட்டு வந்து ஒட்டிகிட்டு இருக்க கிளாத். அதை வந்து பார்க்குறீங்க கையில் எடுத்து. அப்போது வந்துட்டு ஆரம் வந்துட்டு என்ன பார்க்குற, தான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் சரி என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணிதாங்கணும், பரவாயில்ல, நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கலாம், புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போது வந்துட்டு ஆரம் வெயிட் நீ வந்துட்டு எங்கேயும் மாற்றிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ இல்லை, இப்போ தான் நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டியே, காலையில் தான் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ பரவாயில்ல எங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திரும்பி சேஞ்ச் பண்ண அப்படி திரும்பும்போது இல்லை திரும்பக்கூடாது, என்ன ஃபேஸ் பண்ணி தான் நீ நிற்கணும், மறந்துலாம் நிற்கக்கூடாது அப்படி சொல்கிறான். நீங்களும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேரிங்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி, அதாவது அங்கே ஜாக்கெட் அப்புறம் உங்கள் ஸ்கர்ட்டோட நிற்கிறீங்க. அப்படி அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி போடலான்னு போது, இருமா இது எப்படி போடணுன்னு தெரியுமான்னு கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு இல்லைன்னும் போது, அது அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும், என்னோட இன்னவேர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை போடணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியா அப்படிங்கும்போது, ஆமாம் இது சரி உனக்கு தெரியாதுல்ல, நீ இங்கே சியோலெல்லாம் இருந்த, சரி இப்போ நான் சொல்லித்தரேன்ல அதுபடி பண்ணு அப்படி சொல்கிறான். நீங்களும் பல்ல கடிச்சிட்டு அப்படி பண்ணுறீங்க. பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், அப்படி இல்லை கொஞ்சம்லாம் நிறையவே இருக்குது. அதாவது கீழே ஸ்கர்ட், அவ்வளோதான் ஸ்கர்ட்டும் இல்லையா, வந்துட்டு பேண்டிஸும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது அவன் கேட்குறான், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ என்ன பண்ணேன்னா அந்த ஷாப்பர்லேயே வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் இருக்கும், அதுவும் போட்டுக்கோ, அப்போது எனக்கு எதுவும் தோணாது அப்படியே சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க ஒருவேளை வந்துட்டு ஏதாச்சும் கோட் மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டீஸ், அது வந்து இப்படி இருக்குன்னா அந்த கொஞ்சம் பார்ட் மட்டும் இப்படி கவர் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தவங்களுக்கு அப்படி வாழ்க்கை வருத்த மாதிரி ஆகிட்டு வந்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு அப்படி இருக்கீங்க. அப்போது
போட்டுட்டு அப்படி கண்ணில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அதாவது அப்படி துணி வந்துட்டு ஒட்டிகிட்ருக்குங்களா அப்படி அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது மிரரில் பார்க்குறீங்க, யாரை வந்துட்டு உங்களை நோக்கி தான் வரான். வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் வந்துட்டு அவனோட 2 ஹேண்டையும் வச்சுட்டு அப்படி அப்படின்னா உங்களை பேக் ஹக் பண்ணுற மாதிரி அப்படி வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீ. ஃபஸ்ட்லேருந்து ஒன்று என்னோடய ஸ்டெப் சிஸ்டர்லாம் பார்க்கல. எந்த ஒரு மூமெண்ட் வரும்னா நான் கூட எதிர்பார்க்கல. அப்புறம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எப்படியும் நம்மளோட பேரண்ட்ஸ், அதாவது உன்னோட அம்மா என்னோட மதர்லாம் அப்படி அவங்க வந்துட்டு எப்படியும் இந்த வீட்டில் வர மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்க போகிறது நான் நீ மட்டும். அப்புறம் வந்துட்டு ஒரு மெயின் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. ஒரு கப்பலுக்கு வீட்டில் வேலை பார்க்குறோம், அந்த இதுதான் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ, ஓகேவா. உனக்கு சாரீலாம் வியர் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஆனால் இது ஒன்றுமா இதே ஒன்றும் இல்லைம்மா வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மார்னிங்கும் இந்த ட்ரெஸ் தான், ஓகேவா. இல்லை இந்த ட்ரெஸ் அதான் எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவுட் ஆகுமா. ஸோ தான் எப்போ இருந்தாலும் நீ இப்படி போட்டுக்கோ, எனக்கு வந்துட்டு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஆகணும் இல்லையா. ஓகேவா, இது போட்டுக்கோ. நீ ட்ரெஸ்னால் இதுதான், வேறு சாரீ வியர் பண்ணுவோம், அது எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இது ட்ரெஸ்ஸா, இது போட்டதுக்கு இதுவும் போடாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு 3 minutes வெயிட் பண்ண, நான் இப்போ போய்ட்டு அப்படி ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். போய்ட்டு ஃப்ரெஷ் பண்ண ஆகிட்டு அவன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தான், இருந்தாலும் டவல் வச்சு இப்படி சும்மா அப்படி ஷோக்கு மாதிரி கட்டிட்டு வரான். வந்துட்டு அவங்க இருக்கான் பெட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்கள வந்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட் ஆகும். என்னால் நம்பவே முடியாது. நான் வந்துட்டு அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், லவ் பண்ணேன். அப்புறம் அவங்ககிட்ட சொல்லலான்னு வரும்போது என் அப்பா அம்மாவை மேரேஜ் பண்ணிட்டான். பரவாயில்ல, என் அப்பாவே அவரோட தப்பை திருத்திக்கிட்டார் போல, அதான் நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. யோசிச்சு பார்த்துருக்குதியா நம்மளை எப்படி அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறான். அப்படி கை வச்சுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, நான் வந்துட்டு உங்களை இந்த எண்ணத்தில் வச்சு பார்க்கல. நான் வந்துட்டு அவங்கள ஒரு ஸ்டெப் பிரதராக கூட பார்க்கல, அண்ணாவை தான் பார்த்தேன், என்னோடய கூட பிறந்த அண்ணாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இதாகுது. அதாவது கொஞ்சம் கோவம் வருது. ஸோ அவங்க சொல்கிற அழுத்தி பிடிக்கிறான். வந்துட்டு இப்படி என்னன்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை ஃபேஸ் ஒன்றும் பார்க்கல. இல்லை, எனக்கு இது சரியாக படும் தோணலை, நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை இந்த ஹஸ்பண்ட் அப்படின்றதில் வச்சு பார்க்க முடியல. நம்ம ப்ளட் ரிலேஷன் இல்லை தான், இருந்தாலும் எனக்குள்ள அப்படி நீங்கள் ஒரு அண்ணாவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வேணாமே அப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்னா, சே என்னால் இதெல்லாம் நீ எவ்வளோ வேணால் சொல்லிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஓகேவா. சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உங்கள் 2 காலையும் வந்துட்டு இப்படி பெட்டில் வந்து போட்டுட்டு அப்படி அவங்க மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு நீ இப்போ எதுவும் சொன்னியே, எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாது, நீ என்னை பற்றி என்ன நினைக்கலன்னு ஏன் அப்போ சொன்னால் நீயும் ஓகேன்னு தான் சொன்னேன்னு, பட் இப்போ வந்து பார்த்தா தெரியுது உனக்கு ஓகே இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, இப்போது 2 பேருக்கும் சம்மதமாக இருந்து இந்த விஷயத்த பண்ணேன்னா அதில் வெறும் ஒரு லவ் தான் தெரியும், லாஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போது உனக்கு விருப்பம் இல்லாமல் எனக்கு மட்டும், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் விருப்பம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு லஸ்ட் இருக்கும் இல்லையா. லவ்வுக்கு இடமே இருக்காது, பட் லஸ்ட்டு நிறைய இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் தான் ரொம்ப பிடிக்கும். எனிவேஸ், நீ வந்துட்டு என்னை ஒவ்வொரு நிமிஷம் என்னை ஹாப்பியாகிட்டே இருக்கு. நினச்சது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீ ஃபீல் பண்ண தேவையில்லை, நீ கோஆப்ரேட் பண்ணணும், நல்லா பண்ண வேணாம்னு இல்லை, அதுவே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவங்கள ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான்.
ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை பிடிச்சி தள்ள பார்க்குறீங்க, பட் தள்ள முடியலை. அடுத்து ஃபைனலில் வந்துட்டு உங்கள் எல்லா பலத்தையும் கூட்டி வச்சு தள்ளுறீங்க. அப்போ வந்துட்டு அவன் எப்படின்னா போய் விழுற நிலைமையில நிற்கிறான். ஸோ வந்துட்டு அவன் அப்படி சும்மா தான் நிற்கிறான். அவனுக்கு கோவம் இல்லை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னு. அவன் இதுதானே எதிர்பார்த்தான், அதாவது ஒருத்தருக்கு ஒரு பெண் தலையில் லஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு கோவம் வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பெட்டில் வந்து படுத்துருந்தீங்க, இப்போ எழும்பி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவன் வந்து குனிஞ்ச நிலைமை அப்படின்னா உங்களை அப்படி பார்த்து குனிஞ்சு நிற்கிற மாதிரி நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அவன் ஷோல்டரில் அப்படி உங்கள் ஃபிங்கரை வச்சுட்டு, என்ன புரிஞ்சுக்கோ, நான் வந்து இந்த இதில் பார்க்கல, என்னவா தான் பார்த்தேன், நீ இப்படி பண்ணால் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்கள வந்துட்டு அப்படின்னா ஃபோர்ஸாக அவன் 2 ஹேண்டையும் பிடிச்சி ஃபோர்ஸாக அவங்க பெட்டில் வந்துட்டு லைட் பண்ண வச்சுட்டு, நீ என்ன வேணால் சொல்லிக்கொடி, என் அண்ணன் ஒன்று சொல்கிற பற்றியா, இனிமேல் அப்படி அண்ணன் சொன்னா சொல்கிறதுக்கும் வாய் இருக்காது, பார்த்துக்கோ, நீ என்னென்னு சொல்லிக்கோ, நம்ம தான் ப்ளட் ரிலேஷன் கிடையாதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு நீ சும்மா அண்ணான்னு சொல்கிற, நான் உன்னை தங்கச்சி ஏற்றுக்கிட்டேனா, இல்லைனா சொசைட்டி தான் சொல்லிச்சான் நீ என்னோட தங்கச்சின்னு, அப்புறம் எதுக்கு சும்மா அண்ணான்னு சொல்கிற, என் அப்பனுக்கு அது பிறந்த, இல்லைனா அம்மாவுக்கு அதான் பிறந்தேன், இல்லை அப்புறம் என்ன, ஒழுங்காக நீ கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொல்லிட்டல, சும்மா இதுக்கு அண்ணான்னு சொல்கிறேன், இனி அதோட அண்ணான்னு சொன்னேன்னா அப்புறம் நான் என்ன வேணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ சொன்ன வேர்ட்ஸ், அதாவது இது வரைக்கும் சொன்னது கூட உங்களுக்கு ஹர்ட் ஆகலை, பட் இப்போ சொன்னது வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி சோகத்தோட ஃபேஸ் வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவன், என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு, உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் இல்லையா, ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. இனிமேல் ஒருத்தர் அண்ணான்னு சொல்லி பாருங்களேன், அப்புறம் பேசுகிறதுக்கு வாய் இருக்காது, வாயை வந்துட்டு அடித்து உடைக்கல மாட்டேன், அப்புறம் உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரில நான் மீன் பண்ணது கிஸ்ஸை தான் மீன் பண்ணேன், ஓகேவா. சரி, ஓகே, டைம் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சைக்கோவாக இருப்பானோ அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அவன் வந்துட்டு உங்களை கிஸ் ஃபுல்லாக அவங்க மவுத்து அப்புறம் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து ஹிக்கீஸ் அப்படின்னா நெக்கு அங்கெல்லாம் ஹிக்கீஸ் மேக் பண்ணி, அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸான லைட்டாக ஒரு தான் அது வந்து அப்படி கையோடு அத்து வந்துட்டு அப்படி அவங்க அப்பர் பாடி அப்புறம் லோவர் பாடி எல்லாத்தையும் கிஸ் பண்ணி ஹிக்கீஸாக மேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இன்செக்ட் பண்ணுறான். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த பெயினை விட நீங்கள் வந்துட்டு அண்ணனாக நினச்சிருப்பீங்களே, அவன் அப்படி பண்ணுறது அப்படின்னா உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் அப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவன், நீ வேணும்னா எனக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் போ, என்கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தங்க தவிர அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஹெவன்லி ஃபீல் ஆகுது, பட் உங்களுக்கு வந்துட்டு ஹெல் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு விருப்பம் கேட்கல அப்படின்னா அதுவும் கேட்கலையா, அவன் பாட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ போய் ஒரு 6-7 ரவுண்டு கிட்ட போகுது. வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முடியலை, நீங்கள் அன்கான்ஷியஸ் நிலைமையில இருக்கீங்க. பட் உங்களை அந்த நிலைக்கு போக விடாமல் அடிச்சு அப்படின்னா உங்கள் கன்னத்தில் அடித்து உங்களை மயங்க விடாமல் திருப்பி அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்து திருப்பி உங்களை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல் இதையும் ஒரு நாளைக்கு அப்படி காட்டணும் அப்படின்ற இதில் காமிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு வந்துட்டு முடியலை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி டயர்டாகாமல் இருக்கும்போது அவன், ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட், ஒயன் முடிஞ்சிருச்சு. இனிமே மிஸ்ஸஸ் ஆரம் தானே, ஸோ அதனால் இனி போக முடியாது, நமக்கு எதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ பார்க்க தான் ஒல்லி குச்சி மாதிரி இருக்கு, பட் செம்ம ஃபிகர்டி நீ, நானே சொல்லக்கூடாது பட் சொல்லிட்டேன். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் சும்மா இருந்தாலும் என்னோட ஒரு உடன்பிறப்பு இருக்கானே அவன் சும்மா இருக்க மாட்டான்டி, உன்னை எப்போ பார்த்தாலும் சும்மா எழும்பி சாடுறான். அதனாலே தான் நான் கனடா கிளம்பி போயிட்டேன். ஒருவேளை நான் கனடா போகாமல் இங்கே இருந்தேன்னா இது நமக்கு ஃபஸ்ட்டு நைட்டு இருந்திருக்காதுடி. அதுவும் இல்லாமல் நீ இன்றைக்கி ஒரு ஒயிட் டிஷர்ட்டு
அவன் டிஷர்ட்டில் இருந்து பார்த்தியா? அன்னைக்கு முடிவு பண்ணேன்டி, நீ வந்தால் நீ தான் எனக்கு ஒய்ஃப்னு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு க்ரஷ்ஷு, மயிறு, அது இதெல்லாம், லவ்லாம். பட் அன்றைக்கி தாண்டி ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அதான் உனக்கு பிடிச்ச கலராக எனக்கு பிடிச்ச கலர் உங்ககிட்ட. ஸோ அதான் அதே கலரில் அவனுக்கு ட்ரெஸ்ஸஸாக வாங்கி வச்சுட்டு, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் நானே தான் பண்ணேன். அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, மேட் இன் கனடா, நல்லா பார்த்துக்கோ. அதான் உனக்கு ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸையே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணி போட்டுட்டேன். ஓகேவா? அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு உங்கள் மேலே அப்படின்னா கை போட்டுட்டு அப்படி தூங்குறான். ஆனால் உங்களுக்கு தான் தூக்கமே வரல. அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயினை விட உங்களுக்கு அவன் புரிஞ்சுக்காதது தான் உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படி அப்படின்னா ஐஸ் உங்களுக்கு வலிக்கிட்டே இருக்குது, ஐஸில் இருந்துட்டு அந்த டீஸ் வந்துட்டு வலிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இது வரைக்கும் எனக்கு 25 வயசு ஆகுது. இந்த எத்தனை வயசுலையும் என்னை ஒருத்தர் கூட எனக்கு புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன, அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதை கூட ஃபீல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைல்ல. அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படிலாம் இருக்கலாம், இப்படி ஒருத்தர்கிட்ட விட்டுருப்பாங்களா? இன்றைக்கி தான் அப்பா எங்கே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த இதில் தூங்கிடுறீங்க. மார்னிங் வந்துட்டு அவன் தான் ஃபஸ்ட் எழும்புறான். எழும்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்களா, உடனே வந்துட்டு அழகு குட்டிடி நீ அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் அவங்களுக்கு கவர் பண்ணி விட்டுட்டு அவன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். என்ன தான் அவனுக்கு வந்துட்டு அப்படி லாஸ்ட்டு ஃபீலிங் இருந்தாலுமே உங்களை அவனுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு கீழே இருந்துட்டு காஃபியெல்லாம் கொண்டு வந்து விற்கிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக இல்லை, எழும்பவே முடியலை. ஸோ வந்துட்டு நீங்கள் எழும்ப ட்ரை பண்ணும்போது இரு மது வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நேற்றுக்கு ஏதோ ஒரு ராட்சசம் மாதிரி நடந்துக்கிட்டேன், இன்றைக்கி ஏதோ ஒரு ஏஞ்சல் மாதிரி நடந்துக்கிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி காஃபி லைட்டாக அப்படி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ப்ளட் வந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் இல்லையா? அப்போ வந்துட்டு அந்த ஒயிட் கலர் பெட்ஷீட் அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்துட்டு காலையில் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்குது. ஸோ வந்துட்டு பயந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எதுவும் ஆகலை. நீ வெர்ஜின் இல்லையா, இது வெர்ஜின் ப்ளட் தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆஃபீஸ் போகிறதான் கிளம்பியிருப்பான். பட் ஆஃபீஸ் போகிற எனக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ வந்துட்டு எதுவும் பண்ணாமல் அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த ப்ளட் ரொம்ப பிடிக்கும், இது ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏதோ ரெயின்போ கேஸ், இந்த கேஸ் எனக்கு அதை கேள்விப்பட்டதுலேருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்க காஃபி வச்சுட்டு அவன் வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த உங்கள் பேர் அதாவது அந்த வெர்ஜின் ப்ளட்டோடையே பண்ணுறான். ஸோ அவங்களுக்கு நேற்றத்தை விட இன்றைக்கி ரொம்ப பெயினாக இருக்குது. அதாவது நேற்றுக்கே ஒரு 6 or 7 ரவுண்ட் எடுத்து போயிருக்கோம், இன்றைக்கி இப்படி போகவும் உங்களுக்கு ரொம்ப இதாகுது. அதுவும் இல்லாமல் அவன் ஃபிங்கரிங் அப்புறம் ஒரு டங்கு அப்புறம் பைட் பண்ணுறது அப்படியே தான் பண்ணுறான்னா வந்துட்டு அந்த இடம் இது மாதிரி அந்த காய்ச்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படின்னா அவன் போயிட்டான். சரி ஓகே, நீ என்ன மார்னிங்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேல, இதை நினச்சி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், வெயிட் பண்ணிடு. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீ என்ன பண்ணணும்னா டெய்லி குளிக்கணும், டைம் சாப்பிடணும், எனக்கு அதுதான் மெயின். நீ டைம் சாப்பிடணும். அப்புறம் ஹெல்த்தி ட்ரிங்க் நான் சொல்லியிருக்கேன், அவங்க தாரத்தை நீ அப்படியே குடிச்சிரு, ஓகேவா? இதுதான் உன்னோட கண்டிஷன், வேறு எதுவுமே கிடையாது. உன்னோட வேலை இங்கே எதுவுமே கிடையாது. குளிக்கணும், டைம் சாப்பிடணும், ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கணும், இவ்வளோ தான் உன்னோட வேலை. அப்புறம் அப்பப்போ என்னையும் கொஞ்சம் எல்லாம் நிறையவே ஹாப்பி படுத்தணும். நீ ஹாப்பி படுத்துகிற அதுவே போதும் எனக்கு, இவ்வளோ தான் அவனோட ஜாப், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேவா? சரி கேட்டடா பாய் அப்படி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு எப்படியோ பைய அப்படி எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியலை, விழுந்துடுறீங்க. விழுந்தப்புறம் எப்படியோ ஒரு இது அப்படி இருந்துட்டு ஒரு 1/2 hour ஷவரில் எப்படி
அந்த விழுந்த இதோடய ஷவரில் இருக்கீங்க, ஷவரில் இருந்துட்டு அப்படி எழுந்துருச்சு மிரரில் பார்க்குறீங்க. பார்க்கும்போது எப்படின்னா உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் உச்சந்தலையிலேருந்து கால் வரைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஃபுல்லாகவே அந்த மார்க்காக இருக்குது. இதை பற்றாக்குறைக்கே ப்ளட் வேறு வந்துட்டுருக்கா. வந்துட்டு உங்களை பாடியை பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் அருவருப்பாக ஃபீல் ஆகுது. என்னடா இது என்னோடய பாடியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அருவருப்பு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனாலும் என்ன பண்ண முடியும், பேசாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதே ட்ரெஸ் தான், அதே ட்ரெஸ்ஸோட உட்காந்து அவன் சொன்னதெல்லாம் செய்கிறீங்க. ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் செய்யலைன்னா அப்புறம் நமக்கும் இதாகிருமோ அப்படின்ற மாதிரி. பட் அவனுக்கு வந்துட்டு உங்கள் மேலே லவ் இருக்குது. அதை வந்துட்டு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்களா, நான் வந்துட்டு ஒரு அண்ணனாக தான் பார்த்தேன், நீ எனக்கு அண்ணன் கூட பிறந்தான். அதுதான் அந்த வேர்ட்ஸ் அவனுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அவனுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துப்பான். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு பாய் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ட்ரீம்ஸ் இருக்கும். அப்படின்னா ட்ரீம்ஸ் இருந்துச்சு, நமக்கு வரப்போகிற மனைவியிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு இருக்குது. அது வந்துட்டு யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு நம்மளோட அண்ணன், ப்ளட் ரிலேஷன் மாதிரி அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறதுனால தான் அவன் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது மாதிரி ஆகுது. ஸோ இப்படி டேஸ்லாம் போக போக தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நம்ம தான் அண்ணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அண்ணான்ற நிலைமையை மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மைண்டில் லைட்டாக என்ன தோணுது அப்படின்னா அப்படி பார்த்துக்கிறவங்கள அவன் அப்படி என்ன தான் அப்படி லஸ்ட்டு ஃபீல் பண்ணாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு ட்ரூ லவ் இருக்கு இல்லையா, அதுவும் அப்போ எட்டி பார்க்கும் இல்லையா, அந்த சைடை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது அவனோட லவ் சைடு. ஸோ அந்த சைடை பார்க்கும்போது உங்களுக்கே தோணுது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நிலைமையை மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் போக போக அவனோட அந்த க்யூட்னஸ், அவனுக்கு குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கே இப்போ புரியுது நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் விட்டுட்டான், இனிமேல் சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது, அவள் ஒரு ஃபிக்ஸட் மைண்டோடு இருக்கா, நம்ம எதுவும் மாற்ற முடியாது, மாறினா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், நீங்களும் அவங்க பாட்டுக்கு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹெவி ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டேட்லாம் வரது கிடையாது, ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை, ஏன்னா நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்களா, இல்லை நான் ஸ்டெப் பிரதர் அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம். இப்படி இவங்ககிட்ட சொன்னால் என்ன ஆகுது அப்படியான்ற கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த மெடிக்கல் ஷாப்புக்கெலாம் போகலை, அந்த கீழே இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறீங்க, இப்படி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் எதுவும் ஒரு டவுட்டில் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதில் வந்துட்டு ஒரு கொடை தான் விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம நினச்ச அளவுக்கு எதுவும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது ஆரம் வந்துட்டான், அவனோட ஷூவெல்லாம் கழட்டிட்டு அப்படி ஓயன் அப்படின்னு கூப்பிட்ருப்பான். நீங்கள் ஆன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சொல்லிவிட்டு திரும்பவும் அதில் இன்னொரு கோடு வந்துட்டு ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு, அதாவது டபுள் லைன். அப்போது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரமோட லவ்லி செட் பார்த்துருப்பீங்களா, அதாவது இப்போ அவனை ஒரு பிரதராக பார்க்கல, ஸ்டெப் பிரதராகவும் பார்க்கல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த தருணம் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் பிடிக்காமல் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஃபீல், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு புதுவிதமாக ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா இதுவரை நீங்கள் ஹாப்பியானதை விட இப்போது ஹாப்பியாகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு புது இதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் போன இதில் ஆரம் வந்துட்டு பேக்கில் போய் ஹக் பண்ணுறீங்க. ஆரம்புக்கே வந்துட்டு புதுசாக இருக்குது, என்னடா அவள் ஹக்லாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு கையில் இருக்கிறத காமிக்கிறீங்க. அவனுக்கா உங்களை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஓகேங்களா. அவன் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு உண்மையாவா, அப்போ நீங்கள் வந்துட்டு ஆமான்னு சரி பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவனோட ஏர்ஸில் போய் நான் வந்துட்டு உன்னை பிரதரெல்லாம் பார்க்கல, இப்போது நீ என்னோடய ஹஸ்பண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்களா. அவனை வந்துட்டு பார்க்குறான், இதெல்லாம் உண்மையா இல்லை நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அவனோட கையில் லைட்டாக கிளி வைக்கிறீங்களா. இல்லை கனவுல உண்மை தான், நிஜமாவே நிஜமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை நம்புகிறேன் சரி ஓகே ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ரெடியாகடி, இது இந்த ட்ரெஸ்ஸோடையா, சரி எனக்கு பரவாயில்ல போகலாமா அப்படி சொல்கிறீங்க. அப்படி அதெல்லாம் முடியாது, உனக்கு இப்போ என்ன ட்ரெஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஆக்சுவலாக எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இந்த கபோர்டுக்கு பக்கத்து கபோர்டு தான் இல்லையா, நமக்கே இது தோணலை, நம்ம ஒரு கூமிட்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்துட்டு 1 month ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு எல்லா ரிலேஷனையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வந்துட்டு ஆரம்பம் வந்து கேட்குறான், சேஃபாக தானே இருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் ஹெல்த்தியாகவும் சேஃபாக தான் இருக்காங்க, இன்னும் சேஃபாகவும் ஹெல்த்தியாக பார்க்குறது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல சேஃபாக தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அது என்னால் இல்லை உங்களால் தான், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சேஃபாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லா பேருமே என்னையே சிரம, ஆமாம் நீ எதுவும் உலரில் இல்லை, உண்மையாகவே நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா, ஐயோ ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ அதுக்கு என்ன ஒன்றுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் அப்படி அவன் கையாலே சமைச்சு கொடுக்குறான். இதை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனும் அப்படி அவன் சிரிக்கும்போது அவனுக்கு குழி வேணும் இல்லையா, நீங்கள் வந்து பார்த்துட்டு உனக்கு டிம்பிள்ஸ் எல்லாம் விடுமா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அது நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று சொல்லியிருக்கலையா, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குறான். நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க, நம்மளா பார்த்துருந்தா கூட இப்படி ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம தப்பு தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்கள் ஸ்டமக் வந்து ரப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. அப்போ வந்துட்டு லைட்டாக உதைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு மூவையும் நமக்கும் தெரியுது ஃபீல் பண்ணுறான். அவன் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னா அவனும் அப்படி உங்கள் கைக்கு மேலே தான் வச்சுருக்கான். ஸோ என்ன மூமெண்ட் நடந்தாலும் அவனுக்கு ஃபீல் ஆகும். இப்படியே தாண்டா அப்படியே ஒரு 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் பிறக்கிறா. அப்புறம் வந்துட்டு அப்படின்னா ஆரம் மாதிரி இருக்கா, அப்படின்னா ஆரம்புக்கு வந்து டிம்பிள் ஸ்மைல், அப்புறம் உங்களோட பியூட்டி அந்த மாதிரி அப்படின்னா உங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேபி, கேர்ள் பேபி, ரொம்ப க்யூட்டாக அப்படி இருக்கா. இப்படியே தாண்டா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. உங்களுக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆரம்பம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன தான் ஒரு லஸ்ட்டில் தொடங்கியிருந்தாலும் எண்டிங்கில் லவ்வில் தான் முடிஞ்சிச்சு. சரி ஓகே பாய் ஹெர்மீஸ். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். உண்மையிலே இப்படிலாம் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஸோ யாரும் பார்க்குறவங்க யாரும் இதை சீரியஸாக மட்டும் எடுக்காதீங்க. அப்படின்னா இல்லை எங்கள் ஐடல் வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. அந்த கேரக்டருக்கு அவங்க பேரை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யாரும் சீரியஸாக எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். சரி ஓகே பாய் ஹெர்மீஸ். எப்படி இருக்குன்னு தெரில, பட் நீங்கள் கேட்ட ஜேர்னல்லாம் இருக்கான்னு தெரில, ஏதோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் மேலும் மேலும் வீடியோஸ் போட என்ன மோட்டிவாக இருக்கும். சரி ஓகே பாய் ஹெர்மீஸ்.